ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஈசிஆர் கேகே ரியலேஷன் உள்ள ஒரு அருமையான 8 சென்ட்டு வீடுன்னு கூட 8 சென்ட் விற்பனைக்கு வந்துடுறாங்க. அதை பற்றி பார்ப்போம். இந்த இடம் எங்கே லொக்கேட் பண்ணால் ஈஸியாக இடைக்கநாடு கடப்பாக்கம் சரௌண்டிங்கில் இந்த இடம் லொக்கேட் இருக்குங்க. சி சைடில் லொக்கேட் இருக்குங்க. நமக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடிய 30 ஃபீட் தார் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். சரௌண்டிங்லாம் பார்த்தா நல்ல பெரிய பெரிய கெஸ்ட் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ், ஃபார்ம் லேண்ட் எல்லாமே இருக்குங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் இது. நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற இடம் நமக்கு பார்த்திங்களா இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய 8 சென்ட்டு. 8 சென்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பலாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, நெல்லி மரம் இருக்குது, போரு, இபி சர்வீஸு, ஒரு வீடு, சிங்கிள் பெட்ரூமு. உள்ளே போய்ட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 60 அடி கிட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குங்க நமக்கு. வாங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம் இடத்த. இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகி பார்த்தா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வரும்போது ஒரு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது ஈசிஆர் திருவண்ணாமலை ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 2 ஹவர்ஸ் பாண்டிச்சேரி போகிற மாதிரி வந்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடும். மகாபலிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடும். நீங்கள் சென்னையில் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை நோக்கி போகும்போது ஒரு 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இடம் லொக்கேட் ஆகிருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்ப்போம். வீடு பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் வீடு சார். ஒரு சிங்கிள் பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு எல்லாமே இருக்குது. ஒரு 5 வருஷம் வீடு. ஃப்ரண்ட்டில் வந்து எலுமிச்சை மரம் இருக்குது, பலாமரம் இருக்குது, நெல்லி இருக்குது, தென்னை இருக்குது, சீத்தாப்பழம் இருக்குது. முந்திரி இருக்குது. மாமரமும் இருக்குது, வாழை மரம் இருக்குது. பக்கத்தில் சரௌண்டிங்கில் வீடு தாங்க சார். ஃபுல்லாகவே எந்த டிஸ்டர்பனும் இல்லாத ஏரியா. அப்புறமா தான் வந்து சைடில் ஃபுல்லாக எடுத்துடியா? ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா சாம்பிள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய் நான் எடுத்து புரிஞ்சுப்பேன்.